இப்போ பார்க்க போகிற வெரைட்டி வந்து கேரமல் கொழுக்கட்டை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கலாம். மாவு வந்து ஆறட்டும். ஆறினவுடனே இது உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் ஃபில்லிங் வச்சுக்கலாம். பட் மேலே இருக்க லேயர் மாவு இதே தான். பெரும்பாலான கொழுக்கட்டைக்கு எள்ளாக இருக்கட்டும், தேங்காய் பூர்ணமாக இருக்கட்டும், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நிறைய பூர்ணம் செய்வாங்க. எல்லாத்துக்குமே உள்ள ஸ்டஃபிங் தான் மாறுமே தவிர வெளியே இருக்க மேல் மாவு வந்து முக்கால்வாசி இது தான். அதனால் வந்து இது மேலே கொழுக்கட்டையோட மேல் மாவுக்கான பேசிக் ரெசிபி இது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கேரமலைஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிற மாதிரி வரும், திரும்ப சாலிட் ஆகும், திரும்பவும் மெல்ட் ஆகும். அந்த டைமில் பட்டர் அண்ட் க்ரீமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுகர் லைட்டாக மெல்ட் ஆகுது. திரும்ப வந்து உங்களுக்கு கிரெயினி ஆகிடும். திரும்ப அது மெல்ட் ஆகும். கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டரை ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனோடனே கடைசியாக க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது வந்து உடனே செய்யணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். இப்போ நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் ஆகட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஷேப் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கேரமலை இது மேலே ஊற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான கேரமல் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பாப்கார்னில் வந்து கேரமல் ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணியிருப்போம், கொழுக்கட்டையில் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் இருந்தால் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. எல்லாமே காலி ஆயிரும். நீங்கள் வச்ச 5 நிமிஷத்தில் எல்லாம் காலி ஆயிரும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.